பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் என்று பார்க்கும்போது, மேச ராசிக்காரங்கள். அதாவது மேச ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும்? என்னென்ன செய்யலாம்? அப்படின்னு ஒரு ஷார்ட்டா, ஸ்வீட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இந்த சேனலை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களும், எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும், அ என்னோட பழகக்கூடிய நண்பர்களும், அவங்கலாம் ஒரு விருப்பப்பட்டு கேட்டதனால், அதனால உங்களுக்கு YouTubeலயே நான் பதிவு போட்டுறேங்க. அதவே நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க. ஏன்னா, ஏற்கனவே நான் அந்த ஆடி மாசத்துக்கு உண்டான 12 ராசிக்கு பலன் போட்டேன். அதோட வழிபாட்டையும் சொன்னேன். அம்மன் வழிபாட்டை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அனைவரும் அத சிறப்பா செஞ்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் அத செஞ்சேங்க. உண்மையிலுமே ஏன்னா, உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு நான் செய்யாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நானும் அந்த வழிபாட்டை செய்து, மன திருப்தியும், அந்த அம்மனோட அனுகிரகத்தையும் பெற்றுள்ளேன் நண்பர்களே. அதனால இந்த மேச ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, ஆவணி மாதத்தில் 5ஆம் இடம் சூரிய பகவான் வந்து 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மை. ராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மை. இது எந்தெந்த மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நட்சத்திரம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம் வருங்க. 2வது நட்சத்திரம் அதே மாரி அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது வந்து உத்தர கிருத்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் மேச ராசியில வரக்கூடியது. அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரமும் மேச ராசியில வரக்கூடியது. இந்த மேச ராசிக்கு இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும், குரு பகவான் ராசியாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவானும் குருவும் 2ல சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு குடும்பஸ்தானத்தை ஒரு நிலையாக ஒரு நடத்தக்கூடிய தன்மையும், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு புத்திரங்கள், அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்களுக்கு, தன் குழந்தை காலேஜ் போறவங்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றவங்களுக்கு, இந்த மாரி ஒவ்வொரு கேட்டகரிலாம் இருக்குங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் வழியினால இவங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள். அ ஆவணி மாதத்தில் சூரியன் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆட்சி பெற்றிருப்பது. அப்ப இந்த ஆவணி மாதமாவே விநாயகரோட வழிபாடு, விநாயகர் சதுர்த்தி வரும். ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள். அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில ஒரு எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஒரு விநாயகர் வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும். விநாயகர் வழிபாடுனா ஒரு தீபம் போடலாம். இல்லாட்டி ஒரு கற்பூரம் கூட கொளுத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த அந்த காரியத்த செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி தரும் நண்பர்களே. இத மறந்து விடாதீங்க. ஏன்னா 9 கோளுக்கும் ஒரு அதிபதியா வரக்கூடியவரே விநாயகர் தான். அந்த 9 கோளையும் இந்த விநாயகர் தான் வந்து கட்டுக்குள்ளேயே வச்சிருப்பார்ன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவர வழிபட்டு போம்போது நமக்கு அந்த 9 கோளோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விநாயகர் சால்வ் பண்ணிருவார் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் 5ஆம் இடம் ஆட்சி பெற்றிருப்பது, தங்களோட ஆசைகளும், தங்களோட ஆழ் மனசில் எழக்கூடிய எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதே மாரி இந்த ஆழ் மனசு என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காதல் இருக்கவங்கலாம் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த காதல்லாம் கூட நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையில ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதனால, அந்த 5ஆம் இடங்கிறது ஆசைய நிறைவேத்தி குடுக்கும். 5ஆம் இடம் தாங்க காதல் அப்படிங்கிற தன்மை. 5ஆம் இடம் தான் நம்மளோட பிள்ளைகள் மேல வைக்கிற ஒரு காதல், அன்பு, பாசம் எல்லாமே 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்ப அந்த மாரி ஒரு நிலைப்பாட்டுல இந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும்போது, உங்களுக்கு சகல விதமான ஒரு பூர்வ புண்ணியத்தோட ஒரு பாக்கியத்தையும் அருளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பை தருகிறது. அதே மாரி 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கறனால, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அந்த கேது பகவான் வந்து சால்வ் பண்ணிருவாரு என்ற ஒரு தன்மை இருக்குது. பாதகத்தில் சனி பகவான் இருந்தாலும், நம் அளவுக்கு மீறிய ஆசையை இங்க நம்ம வச்சுக்க கூடாது என்பது சனி பகவான் ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அவரு எப்பவுமே அவர் வந்து யாரா இருந்தாலும் தயவு தாட்சணிய பார்க்க மாட்டார். தப்புனா தப்பு தான். தண்டனைனா தண்டனை தான். அப்படிங்கிற ஒரு தன்மைய அவர் குடுத்துருவாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம எப்பவுமே தப்பிக்கிற வழிய தான் பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். அவர்ட்ட போய் மாட்டிக்க கூடாது. அப்ப தப்பு செஞ்சுன்னு மாட்டிக்க கூடாது. அப்ப எப்ப மேச ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு வேகமான தன்மை உடையவர்கள். அவசரப்படக்கூடிய ஒரு தன்மையும் ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா வேகம் இருக்குங்க, அவசரம் இருக்கு. நிதான போக்க மட்டும் நீங்க கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவாங்க. அதே மாரி இந்த 1 மாத காலம், அதாவது ஆவணி மாதம் உங்களுக்கு இந்த 17/8 2024 வா ஆவணி மாதம் வந்து பிறக்கப் போகுது. சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அப்ப சனிக்கிழமை பிறந்தாவே, சனி பகவானால நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால சனி பகவானுகிட்ட நம்ம வந்து எப்பவுமே சனி பகவானோட அனுகிரகம் இருந்தா தான் யாரா இருந்தாலும் நல்லா இருக்க முடியும் என்பது உண்மையான ஒரு நிகழ்வு. சனி பகவானுகிட்ட நம்ம வந்து அவர்ட்ட வந்து ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப மேச ராசிக்காரங்க தங்களோட செயல்பாட்டில் மிக மிக கவனமுடன் இருக்க வேணும். உங்களோட ஆசைகளும், உங்களோட எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் ராசி பலன்
உங்களுக்கு கிரகங்களும் அனுகூலமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல சயான சுகத்திலும் ராகு இருக்கிறாரு. அளவுக்கு மீறிய சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது. சயான சுகமும் கிடைக்கும். அதனால நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். தங்களோட குழந்தைங்க வழியில ஒரு நன்மைகள் ஏற்படும். அதே மாரி இளம் வயசுக்காரங்களுக்குலாம் தங்களோட காதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி ஒரு நல்ல பலமா இருக்காரு. அது மூலியமா உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் இந்த மாசம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாரி 7ஆம் இடம் கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு திருமணம் ஆ ந லேட்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்தில் திடீர்னு திருமணம் கூடி ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் அதிக அளவில் இருக்குது நண்பர்களே. இந்த மாசத்தில் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நண்பர்களே. இந்த நான் சொன்ன அந்த கருத்தை ராசி பலனை கேட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ராசிக்கு நான் சொல்வது சரியா, தவறா என்பதை கருத்தின்பதை லைக்கையும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு அவசியம் பார்க்க முடியும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.